உருளைக்கிழங்கை வச்சு நம்ம எந்த டிஷ் செஞ்சாலும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது உண்டு. இன்னைக்கு இதே உருளைக்கிழங்கை வச்சு நம்ம ஒரு சூப்பரான மஞ்சூரியன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு மஞ்சூரியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக மஞ்சூரியன் பார்த்திங்கன்னா நம்ம வெஜ் மஞ்சூரியன், அப்புறம் பன்னீர் மஞ்சூரியன், இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம பார்த்துருக்கோம். சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் இன்னொரு சூப்பரான மஞ்சூரியன் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது உருளைக்கிழங்கு மஞ்சூரியன், ஆலூ மஞ்சூரியன் சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான இந்த ஆலூ மஞ்சூரியன் செய்ய 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு தோலை எடுத்துருங்க. 4 பக்கத்தில் இருக்கும் ஓரத்தை கட் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி ஈவன் சைஸ் பீசஸை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சைஸ் வேணும்னா கட் பண்ணிக்கலாம், ஆனால் எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நறுக்குன உருளைக்கிழங்கை ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு வைங்க. அப்போ தான் அதோட கலர் மாறாமல் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கை தண்ணியில் போட்டு வேக விடுங்க. பத்து நிமிஷத்தில் கிழங்கு வெந்திருக்கும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. ஒரு பவுலில் 1/4 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கரைச்சி வச்ச மாவில் வேக வச்ச உருளைக்கிழங்கை டிப் பண்ணி எடுத்து மெதுவாக ஒன்று ஒன்றா எண்ணெயில் போடுங்க. கிழங்கு எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு அகலமான பேன் எடுத்து ஸ்டோவ்ல வச்சு 2 டீஸ்பூன் எள்ளு எண்ணெயை ஊற்றுங்க. பொடுசா நறுக்கின 2 டீஸ்பூன் பூண்டு, 2 டீஸ்பூன் பொடுசா நறுக்கின இஞ்சி, பொடுசா நறுக்கின வெங்காயம், பொடுசா நறுக்கின பாதி குடமிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேருங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டாம்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்க்க வேண்டாம், மிளகுத்தூள் காரமே போதும். ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் வினிகர், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேர்த்த மசாலா சாஸ் எல்லாம் கிழங்கு மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. கடைசியாக நறுக்கின வெங்காயத்தால் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த அருமையான டிஷ்ஷை அப்படியே நீங்கள் ஒரு ஸ்டார்டர் மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லை ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாகவும் சர்வ் பண்ணலாம்.
ஸோ பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சு போச்சுன்னு. ஸோ வீட்டில் வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் இல்லை, பட் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த உருளைக்கிழங்கு வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி சர்வ் பண்ணலாம். நீங்கள் அதை வெறுமனே ஸ்டார்டர் மாதிரி சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் ஜாம் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.